சரண்யா ஏதோ கேட்டீங்க, என்னமா? ஹோம்வொர்க் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எனக்கு அதாங்க போட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்டே நான் ஹோம்வொர்க் சொல்லியே, தேர்ட் ஃபோர்த்ல சொன்னேன். தேர்ட் ஃபோர்த் போடலையா? ஏன் போடல? ஃபர்ஸ்ட் செகண்டும் போட்டேங்க. அதுதான் நானே சொல்லி கொடுத்துட்டேனே. அந்த மாடல்ல இருக்கிற மத்த 2 சம் தானே போட சொன்னேன். சரி, ஓகே. நீங்களாவது அதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களே, மத்தவங்க அது கூட போடலையே. சக்தி எத்தனை மார்க்மா? சக்தி எத்தனை மார்க்? கம்மியான மார்க் இல்லக்கா. எத்தனைன்னு சொல்லுங்க. 39க்கா. 39னா 78ஆ? இந்த டைம் ஈஸியா தானே கொஸ்டின் இருந்துச்சு, அப்புறம் ஏன் மார்க் கம்மியா எடுத்திருக்கீங்க? அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு டைம் டெஸ்ட் எழுதுங்க, ஓகேவா? தேர்ட் ஃபோர்த் சம் போட்டீங்களா எல்லாரும்? மத்தவங்க போட்டீங்களா? சொல்லி கொடுக்கணுமா? போட்டுட்டீங்களா? சொல்லி கொடுக்கணுமாமா? ஃபோர்த் சம் சொல்லி கொடுங்கக்கா. கொஸ்டின் சொல்லுங்க. ஆல்பா பிளஸ் 3 பை பீட்டா பிளஸ் 3 பை ஆல்பா. இப்படியா இருக்கு? பீட்டா பிளஸ் 3ல இருக்கு. கொஸ்டின் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. பேஸ் 2 ஈக்குவலா இல்லாதனால கிராஸ் மல்டிபிள் பண்றோம். அப்ப ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் 3 பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் 3 ஹோல் டிவைடட் பை ஆல்பா இன்ட்டு பீட்டா. இது நம்ம உள்ள கொடுத்து மல்டி பண்ண வேண்டியதான். ஆல்பா ஸ்கொயர் 3 ஆல்பா பீட்டா ஸ்கொயர் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இது ரெண்டுத்துல காமனா நான் 3 வெளில எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதிக்க போறேன். இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா இன்ட்டு பீட்டா. கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டா? அவ்வளவுதான் ஆன்சர். எல்லாமே ஏ ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா அந்த மாடலுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான்.
இதுக்கு முதல் சம் போட்டுருவீங்களா சொல்லி கொடுக்கணுமா? அது போட்டேன். ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வந்துருமா? ஓகே, இந்த செகண்ட் வந்து நம்ம பார்த்த மாடல் தான். இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம போட்டுருவீங்களா சொல்லி தரணுமா? கொஞ்சம் வாய் தந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போடுறோம்க்கா. ஓகே, இதே இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா பீட்டா பிளஸ் ஆல்பா டிவைட் பை ஆல்பா பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இந்த ஈக்குவேஷன் வச்சு ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா இன்ட்டு பீட்டாவும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்பா பீட்டா. இதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த சம் போட்டுருவீங்களா சொல்லி தரட்டுமா? தேர்ட மட்டும் நீங்க சொல்லிட்டாங்கக்கா. ஓகே, கொஸ்டின் சொல்லுங்க. ஆல்பா பிளஸ் 2 பை பீட்டா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பை ஆல்பா பிளஸ் 2. பேஸ் சமமா இல்லை, இப்போ கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போறோம். ஆல்பா பிளஸ் 2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் 2 ரெண்டுமே 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால பீட்டா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை பீட்டா பிளஸ் 2 இன்ட்டு ஆல்பா பிளஸ் 2. ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டாவை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும் ஈக்குவேஷன் வச்சு. ஈக்குவேஷன் சொல்லுங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷன். 2x square minus 7x plus 5 equal to 0. ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ. ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -7, சியோட வேல்யூ 5. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 7 பை ஏயோட வேல்யூ 2. ஆல்பா இன்ட்டு பீட்டா அதோட ஃபார்முலா சி பை ஏ. சியோட வேல்யூ 5, ஏயோட வேல்யூ 2. இப்போ இங்க வந்துடலாம். இதுக்கு வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 4a ஆல்பா வரும். இதுக்கும் அதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். டிவைட் பை இதை ஒன்னொன்னா நம்ம உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கணும். அப்படின்னா ஆல்பா பீட்டா, பீட்டா கூட 2 மல்டி பண்ணா 2 பீட்டா, 2 கூட ஆல்பா மல்டி பண்ணா 2 ஆல்பா, 2 இன்ட்டு 2 4. நமக்கு ஏத்த மாதிரி ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா இந்த மாடலுக்கு நம்ம மாத்திக்கிட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியும். இந்த ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்னாக்கி அதுக்கு ஃபார்முலா நம்ம தான் சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஃபார்முலா சொல்லுங்க. ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 வேற இந்த ஒரு 4 இருக்கு, ஆட் பண்ணி 8ன்னு வச்சுக்கலாம். இந்த 4 ஆல்பா 4 பீட்டா இது ரெண்டுத்துலயும் காமனா 4 வெளில எடுத்துட்டு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வச்சுக்கிறேன். டிவைட் பை இதுல என்ன பண்ணலாம், ஆல்பா பீட்டா ஓகே அது அப்படியே இருக்கட்டும். இந்த பிளஸ் 4 அப்படி இருக்கட்டும். இது ரெண்டுத்துலயும் காமனா 2 மட்டும் வெளியில எடுத்துட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு வேல்யூ 7/2 சப்ஸ்டிட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். -2 ஆல்பா இன்ட்டு பீட்டாக்கு 5/2 பிளஸ் 8 பிளஸ் 4 ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு 7/5 7/2 அது இருக்கணும். ஹோல் டிவைட் பை ஆல்பா இன்ட்டு பீட்டா இருக்கு அதுக்கு 5/2 பிளஸ் 4 பிளஸ் 2 ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு 7/2 எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் ஓகே தானே? நெக்ஸ்ட் பேஜ்க்கு போலாமா? நீங்க மேல அழைச்சிடவா? கொஞ்சம் அழைச்சிடவா? ஓகே,
ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க போறோம் பாருங்க. 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இந்த 2 நான் கேன்சல் பண்ண போறேன். அப்படின்னா -5 பிளஸ் 8. இந்த 2 4 கேன்சல் பண்ணா 2 வந்துரும். 4 கூட 7 மல்டி பண்ணீங்கன்னா பிளஸ் 14. 14. இங்க 5/2 அப்படி இருக்கட்டும், பிளஸ் 4 அப்படி இருக்கட்டும். இங்க 2 கேன்சல் பண்ணிட்டா பிளஸ் 7 வரும். இப்போ 8 14 ஆட் பண்ண எவ்வளவுமா? அப்படி இல்லைன்னா -5 பிளஸ் 8 எவ்வளோ? +3 +3 பிளஸ் 14னா 17. 17. இங்க வந்து 49 டிவைடட் பை 4 இருக்கு பிளஸ் 17 ஹோல் டிவைடட் பை இந்த 4யும் 7யும் ஆட் பண்ணோம்னா 11. 11. இது 5/2. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 17 இன்ட்டு 4 மல்டி பண்ணி பாருங்கம்மா. 28 வராதுமா. 4 இன்ட்டு 17 மல்டி பண்ணி பாருங்க. 68 வருது. 9. ஹோல் டிவைட் பை 4 வச்சாச்சு. இங்க 5 இந்த 2 கூட 11 மல்டி பண்ணா 22 டிவைடட் பை 2. இந்த 4 இந்த 2யும் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் இது போயிடும். கீழே டிவைடட் பை தலைகீழ எழுதினாலும் கேன்சல் ஆகும். நான் டைரக்டா இப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். சரி, இப்ப 49 68 கூட்டி பாருங்க. 117 வருது டிவைடட் பை 2. இது அப்படியே தலைகீழ வந்துரும். தலைகீழனா 2 மேல போயிரும். அதாவது ரெசிப்ரோக்கல்ல 1/5 பிளஸ் 22 எவ்வளவுமா? 27. 117 27ல கேன்சல் ஆகுமா பாருங்க. ஆகாது, அப்படிதானே? 3 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணி பார்ப்போமா? 11ல எத்தனை 3 இருக்கு? 3 3s are 9. பேலன்ஸ் 27ல 9 டைம்ஸ் இருக்கு. இது வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ். இதை திருப்பி 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். அவ்வளவுதான். மேல வந்து 13, இங்க 3 2 மல்டி பண்ணீங்கன்னா 6. 13/6 தான் ஆன்சர். இந்த சம் ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. எனக்கு அங்க இந்த 7/2 -5 அந்த இடத்துல மட்டும் சொல்லுங்களேன். இந்த சப்ஸ்டியூட் பண்ணிருக்கிறதா? இங்கயா? ஆமாக்கா. இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு. ஆல்பா இன்ட்டு பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா இன்ட்டு பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா. எல்லாத்தோட வேல்யூவுமே கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த 4யும் 2யும் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் போகும். அப்ப இந்த 2யும் 7யும் மல்டி பண்ணி இங்க 14 14 வச்சுக்கிட்டோம். இந்த 2 கேன்சல் பண்ணி 5 வச்சாச்சு. கீழே எதுவுமே கேன்சல் ஆகல. இந்த 2 மட்டும் கேன்சல் ஆகுது. 7 பேலன்ஸ் இருக்கு. இப்ப இது 3த்தையும் சால்வ் பண்ணோம்னா 17. இது 2த்தையும் சால்வ் பண்ணோம்னா 11. கிராஸ் மல்டிபிள் 2த்தையும் பண்ணிட்டு 2த்தையும் மேல உள்ளதை கூட்டினோம்னா 49 பிளஸ் 68 117 டிவைட் பை 4 இருந்துச்சு. அதே மாதிரி ஹோல் டிவைட் பை இது 2த்தையும் கிராஸ் மல்டி பண்ணி கூட்டினா 27/2. அது அப்படியே தலைகீழ எழுதி கூட நீங்க கேன்சல் பண்ணலாம். இங்க 4 இருந்திருக்கும். இப்ப இது கேன்சல் பண்ணா 1 2 அப்படியே நேரா பெருக்கி போட்டோம்னா 13/6. அவ்வளவுதாம்மா. பாருங்க, எது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேர்டு வந்து என்ன? தேர்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது வரைக்கும் ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 3.46.
நமக்கு வந்து அவங்களே ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, என்னென்ன மூலங்கள் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்ததை வச்சுக்கிட்டு நம்மள ஈக்குவேஷன் சமன்பாடு ரெடி பண்ண சொல்றாங்க. நார்மலா ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் டைம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஜெனரலா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x square x constant x square minus alpha plus beta into x plus alpha beta. இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இது என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதாவது இது மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல். இதுதான் அதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். இதுல நம்ம இந்த வேல்யூஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்க ரூட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்படிதான் நம்ம ரெடி பண்ண போறோம். சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஈக்குவேஷன் சொல்லுங்க, கொடுத்திருக்க ஈக்குவேஷன். 2x square minus x minus 1 equals 0. ஓகே, இதோட ஏயோட வேல்யூ 2. பியோட வேல்யூ சக்தி சொல்லுங்கம்மா. சக்தி பியோட வேல்யூ என்னமா? சரண்யா சொல்லுங்க. minus x -1 தான். அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும். கவிதா சொல்லுங்க சியோட வேல்யூ. -1 கா. துர்கா பாரதி ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா சொல்லுங்க. துர்கா பாரதி. டான்ல இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா சொல்லுங்க. -b/a கா. ஆல்பா இன்டு பீட்டாக்கு c/a கா. ஓகே. பிருந்தா, ஆல்பா பிளஸ் பீட்டால ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க. மைனஸ் b யோட வேல்யூ என்ன? 1/2. c யோட வேல்யூ, c ஆல்பா இன்டு பீட்டாக்கு 1/2. -1/2. -1 தானே c யோட வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. 1/alpha, 1/beta. ஓகே, இதான் நமக்கான ரூட்ஸ். ஜெனரலா எப்படி இருக்கும் ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0. இதுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா இன்டு பீட்டாவும் கண்டுபிடிக்கணும். ஆல்பா பிளஸ் பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ். இங்க நீங்க இதை எழுதாதீங்க, ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதாதீங்க, சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல்னே எழுதுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்க ரூட் வேல்யூ என்ன வேணாலும் கொடுப்பாங்க. அதனால நீங்க ஃபார்முலாவே எழுதி வச்சிருங்க. சம் ஆஃப் த ரூட், இங்க ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல் பலனே எழுதுங்க. சரி, மூலங்களின் கூடுதல் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் 1/α பிளஸ் 1/β. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பீட்டா பிளஸ் ஆல்பா டிவைட் பை ஆல்பா பீட்டா. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுங்க. கவிதா சொல்லுங்கம்மா. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? யாழினி சொல்லுங்க. 1/2. 1/2 கரெக்ட். ஆல்பா பிளஸ் பீட்டானாலும் பீட்டா பிளஸ் ஆல்பா ரெண்டும் ஒண்ணுதான். ஆல்பா இன்டு பீட்டாக்கு -1/2. ஓகே, இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுத வேண்டியதான். அப்படின்னா 2/-1, இது கேன்சல் ஆயிட்டு இதோட வேல்யூ -1. ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்பா இன்டு பீட்டா 1/α 1/β. அவ்வளவுதான். இதை மல்டிப்ளை பண்ணா 1/α பீட்டா. 1/α பீட்டாக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும் -1/2. ஓகே, அது அப்படியே தலைகீழ எழுதணும்னா 2/1 வரும். 1 போடல நானு, -2. அவ்வளவுதான். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு, அவ்வளவுதான். இதுல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் வேல்யூ சொல்லுங்க. மூலங்களின் கூடுதல்
என்ன -1. கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்ப இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆயிருது. பக்கத்துல எக்ஸ் போடணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ மூலங்களின் பெருக்கல் பலன் மைனஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் ஈக்குவேஷன் ரெடி. அக்கா சொல்லுங்க. நீங்க சொன்ன ஆன்சர்லாம் எனக்கு கொஸ்டினே புரியலையேக்கா. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டா தான் மூலங்கள். அதை நம்ம கண்டுபிடிச்சு சம் போட போறோம். இப்போ நம்ம கிட்ட அவங்களாவே 2 மூலங்கள் கொடுத்துட்டு இதுக்கு சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. மூலங்கள் வச்சு சமன்பாடு கேட்டா இதுதான் ஃபார்முலா. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. மூலங்களின் கூடுதல், அப்ப கூடுதல் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மூலங்களை அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது ஆல்பா பிளஸ் பீட்டா அந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மூலங்களின் பெருக்கல் பலன்னா ஆல்பா 1 பை ஆல்பா இன்டு 1 பை பீட்டா தான் ரூட்ஸ். அதை நம்ம பெருக்கி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா சமன்பாடு கிடைச்சிரும். கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா கொடுக்கப்பட்ட மூலங்களுக்கு சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுக்கப்பட்ட மூலங்கள் அப்படின்றத அவங்களே கொடுத்துருவாங்க. ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. கிவன் ரூட்ஸ்க்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ரூட்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்மள்ட்ட சமன்பாடு கேட்டா இப்படிதான் போடணும். ஸ்கிரீன் தெரியலக்கா. ஆமாக்கா இப்ப தெரியுதுக்கா. அக்கா அந்த சமன்பாடுல +1x எப்படிக்கா வந்துச்சு? இங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கு. நமக்கு வந்த ஆன்சர் -1. அப்போ மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? இதுலயே இன்னொன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேக்கா. கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சு இதுலயே போடலாம். அதுல போட்டாதான் புரியும். நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சொல்லுங்கம்மா. ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா. ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா. பீட்டா ஸ்கொயர் இன்டு ஆல்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா கூட்டணும் ரெண்டுத்தையும். அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் காமனா என்னென்ன வெளில எடுக்கலாம்? ஆல்பா பீட்டா எடுக்கலாமா? அப்போ இதுல ஒரு ஆல்பா பீட்டா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் பீட்டா மட்டும் இருக்கும். இதுல ஆல்பா பீட்டா போயிடுச்சுன்னா இதுல ஆல்பா மட்டும் இருக்கும். இதுல பீட்டா மட்டும் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்பா இருக்கு, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பீட்டா இருக்கு. இதுக்கு நம்ம டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஆல்பா இன்டு பீட்டாக்கு நமக்கு வேல்யூ தெரியும், -1/2. ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ சொல்லுங்க. 1/2. அப்படியே மல்டி பண்ணிட்டோம்னா -1/4. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன். அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இதை நம்ம இப்ப மல்டிபிள் பண்ணோம்னா ஆல்பா கியூப் பீட்டா கியூப்னு கிடைக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம்.
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -1/2. அதை ஹோல் கியூப் பண்ணணும். ஹோல் கியூப் பண்ணோம்னா -3 டைம் வரதுனால மைனஸ்ல தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. 1 கியூப் பண்ணா 1 தான், 2 கியூப் பண்ணா 8. அவ்வளவுதான். இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட், மூலங்களின் கூடுதல் -1/4. அப்போ இங்க +1/4ன்னு வந்துடும். இன்ட்டு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து மூலங்களின் பெருக்கல் பலன் -1/8 = 0. இப்ப பேஸ் பின்னங்களா இருக்கிறதுனால நான் ஹோல் டிவைட் பை 8ன்னு வச்சுக்க போறேன் காமனா. இங்க கீழே 8 இல்லாதனால மேல 8ஆல மல்டி பண்ணிக்கலாம். இங்க 4 இருக்கு, அப்ப 2 இது கூட மல்டி பண்ணா 8 ஆயிரும். அப்ப மேலையும் 2ஆல மல்டி பண்ணா போதும். இங்க 8 இருக்கு, அப்ப -1 = 0. இப்ப இந்த 8 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடணும். அப்ப 8x² + 2x - 1 = 0. எப்பவுமே பின்னத்துல இந்த மாதிரி கொடுக்க கூடாது, இதே மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு நார்மல் நம்பர்ஸா கொடுக்கணும், ஃபிராக்ஷன்ஸ் இல்லாம கொடுக்கணும். அப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, யாருக்கும் எது டவுட் இருக்கா பாத்துக்கங்க. லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க. இங்க 4 இங்க 8 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் டிவைட் பை எல்சிஎம் எடுத்தோம்னா 8 தான் காமனா இருக்கும். இப்ப 8 மட்டும் வச்சுட்டு 8 இல்லாததுக்கெல்லாம் மேல 8 வர மாதிரி மல்டி பண்ணிக்கணும். 4 கூட 2 மல்டி பண்ணா 8 ஆயிரும். அப்ப அந்த 2 மேலையும் கீழே மல்டி பண்ணா மேல 2x வந்துடும், கீழே 8, அதை காமனா 8ன்னு வச்சாச்சு. இங்க எதுவுமே இல்லை, அப்ப மேலையும் கீழே 8ஆல மல்டி பண்ணுவோம். இங்க 8 இருக்கு, அப்ப எதுவுமே மல்டி பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான். அப்ப 8x² + 2x - 1 ஹோல் டிவைட் பை 8 = 0. ஆப்போசிட்ல கொண்டு போயிடுச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதுல இன்னொரு ஒரு சம் இருக்கா, அது போடலாமா? ஓகே. அந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. 2 ஆல்பா + பீட்டா, 2 பீட்டா + ஆல்பா. 2 ஆல்பா + பீட்டாவா? ஆமாக்கா. ஓகே. 2 பீட்டா + ஆல்பாவா? சரி. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட் அப்படியே கூட்ட வேண்டியதான். 2 ஆல்பா + பீட்டா + 2 பீட்டா + ஆல்பா. இது ரெண்டுத்துல இருந்தும் நான் 2 காமனா எடுத்துக்க போறேன். அப்படின்னா 2 ஆல்பா + பீட்டான்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் அப்படியே பிளஸ்ல எழுதிக்க போறேன். ஓகே, நம்ம டைரக்டா எல்லாத்தையும் கூட்டி கூட பண்ணிக்கலாம், அப்புறமா காமனா எடுத்துக்கலாம். நமக்கு தான் நிறைய ஆல்பா இருக்குல்ல. அப்ப ஆல்பா 2 ஆல்பா, இந்த ஆல்பா ஆட் பண்ணா 3 ஆல்பா, இந்த பீட்டாவையும் ஆட் பண்ணா 3 பீட்டா. இது ரெண்டுலயும் காமனா 3 வெளியில எடுத்துடலாம். அப்ப ஆல்பா + பீட்டா. இப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 3 ஆல்பா + பீட்டாவோட வேல்யூ 1/2. அப்ப அப்படியே மல்டி பண்ணா 3/2. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அப்ப 2 ஆல்பா + பீட்டா 2 பீட்டா + ஆல்பா உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். 2 ஆல்பா கூட 2 பீட்டா மல்டி பண்ணா 4 ஆல்பா பீட்டா. 2 ஆல்பா கூட ஆல்பா மல்டி பண்ணோம்னா 2 ஆல்பா². இந்த பீட்டா கூட 2 பீட்டா மல்டி பண்ணா 2 பீட்டா². பீட்டா கூட ஆல்பா மல்டி பண்ணா ஆல்பா பீட்டா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க போடுறேன். இது இந்த 4 ஆல்பா பீட்டா அதுக்கு பதிலா நம்ம 4 ஆல்பா பீட்டாக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஆல்பா இன்ட்டு பீட்டா -1/4. இது ரெண்டுலயும் காமனா 2 வெளில எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டிக்கலாம். இந்த 4 ஆல்பா பீட்டாவையும் இந்த ஆல்பா பீட்டாவையும் ஆட் பண்ணா 5 ஆல்பா பீட்டா ஆயிரும். இது ரெண்டுலயும் காமனா நான் 2 வெளில எடுத்துடுறேன். ஆல்பா² + பீட்டா² எழுதிக்கலாம். சிம்பிளா போயிடும், தனித்தனியா போட தேவையில்லை. சரி, இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்புறமா லாஸ்ட் எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். 2 இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆல்பா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர்
மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. மறக்க கூடாது, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 ஆல்ஃபா இன்டு பீட்டாக்கு வேல்யூ சொல்லுங்க. -1/. அடுத்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 1/2 the whole square minus 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலா -1/2. பாதி பாதியோட அப்படியே நிறுத்திடுறீங்களே. இதே மல்டி பண்ணிட்டோம்னா -5/2. இந்த 2 இப்போதைக்கு வெளியில இருக்கட்டும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் இன்ச்சு மைனஸ் பிளஸ் 1. இதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போடுறேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேன்னு பாத்துக்கோங்க. ஓகே, மத்தவங்களுக்கு ஓகே அக்கா. ஓகேம்மா. லாஸ்ட் அங்க என்ன பார்த்தோம்? -5/2 plus 2 1/4 plus 1. கரெக்டா? கரெக்ட். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்ஃபா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த -5/2 அப்படி இருக்கட்டும், இந்த 2 அப்படி இருக்கட்டும். இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா 1 + 4 / 4. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 4 இந்த 2 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும். -5 / 2. இது 1 4 ஆட் பண்ணோம்னா 5/2. இப்ப இங்கே 2 ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 தான். ஏன்னா இது -5/2, இது +5/2. சரி, இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. அதாவது சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். x², சம் ஆஃப் த ரூட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மூலங்களின் கூடுதல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2. எக்ஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் 0. புக்ல 0 வந்திருக்கு. ஆமாக்கா. ஓகே ஓகே. அப்ப இந்த டேம் அப்படியே போயிடும். பேஸ்ல 2 இருக்கு, அப்போ ஹோல் டிவைட் பை 2ன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க 2 இல்லாதனால 2x² மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இது ஆப்போசிட் சைடு போயிடுச்சுன்னா 0 ஆயிடும். இப்போ 2x² மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் ஈக்குவேஷன். இது ஓகேவா பாருங்க. ஓகேம்மா, இதே மாதிரி எக்ஸசைஸ்ல சம்ஸ் இருக்கு பாருங்க. அதுல எது உங்களால போட முடியும் பாருங்க, பயிற்சியில் உள்ளது. இந்த தேர்ட்ல எது போடுவீங்க? அதே மாதிரி ரூட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நீங்க தான் கண்டுபிடிச்சு போகணும். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்டு பீட்டாவும் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதை வச்சு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சு போட வேண்டியதான். இதே சம் நம்ம போட்டிருக்கோம், இதே சம் நம்ம போட்டிருக்கோம், இதே மாதிரியும் போட்டிருக்கோம். கிராஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஈஸி தான். ரெண்டுத்துலயும் காமனா 2 வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். 3 சமயம் போட்டுறீங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் நீங்க போட ட்ரை பண்ணுங்கம்மா. ஏன்னா போர்ஷன்ஸ் நம்ம இன்னும் முடிக்கல. நமக்கு இன்னும் 3 லெசன் பேலன்ஸ் இருக்கு. 5 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. இதுல அணிகள் வேற இதுல பெண்டிங் இருக்கு. எப்ப முடிக்க போறோம்னு தெரியல. சரி, 4th சம் போயிடலாம். எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு அவ்வளவுதான்.
எக்ஸசைஸ்ல 4th சம் கொஸ்டின் படிங்க யாராவது. If alpha beta are the roots of 7h square plus ah plus 2 equals 0, and if beta minus alpha equal to minus 13/7, find the value of a. ஓகே, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன்ல ஏன்னு ஒரு டேம் இருக்கு, ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது. அப்புறமா அவங்களே ஒரு ரூட் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க, ஏவோட வேல்யூ, அந்த ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. நார்மலா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா இன்டு பீட்டாவும் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதை கண்டுபிடிச்சு அதை இது கூட சால்வ் பண்ணி நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். சிம்பிள் தான். எனக்கு கொஸ்டின் சொல்லுங்க, அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. 7x square plus ax plus 2 equal to 0. ஓகே, இதுல ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ சொல்லுங்கம்மா. a சி 2 ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா சொல்லுங்க. Minus b by a. p by a மைனஸ் அதுக்கு பியோட வேல்யூ ஏ பை 7. ஆல்பா இன்டு பீட்டா வேல்யூ சொல்லுங்க ஃபார்முலா. c by a சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 by 7. அவ்வளவுதான். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா மைனஸ் ஆல்பா வேல்யூ minus 13/7. ஆமாங்கா. ஓகே, ஆல்பா மைனஸ் பீட்டா ஃபார்முலா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நேத்தி பார்த்தது. alpha plus beta whole square minus 4 alpha beta 4 2 4 ka. ஓகே, இப்போ இதையே நான் இப்ப பீட்டா மைனஸ் ஆல்பான்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. அதே தான் வேல்யூ சேஞ்ச் ஆகும். பீட்டா பிளஸ் ஆல்பா ரெண்டும் ஒண்ணுதான். 4 பீட்டா ஆல்பா ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? இது அப்படியே நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பீட்டா மைனஸ் ஆல்பாக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? minus 13/7. ஓகே, ரூட் ஆஃப் பீட்டா பிளஸ் ஆல்பா, அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா தான், மைனஸ் ஏ பை 7 த ஹோல் ஸ்கொயர் minus 4 பீட்டா ஆல்பாவோட வேல்யூ, ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 2/7. 2 by ஓகே, இப்போ இந்த பக்கம் ரூட்டா இருக்கிறது ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? square. ஸ்கொயர். அப்ப இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இங்க இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ தான், ஏ ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணா 49. 49 இந்த 4 கூட 2 மல்டி பண்ணா 8/7. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 13 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 169 அக்கா. 169. ஆமா, 7 ஸ்கொயர் பண்ணா 49. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹோல் டிவைட் பை 49 வச்சுக்குமா? வேணாம், ஹோல் டிவைட் பை எல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு போறேன், இந்த மைனஸ் 8/7 இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப அது எப்படி வந்துரும்? பிளஸ்ல வந்துருமா? ஏன்னா நமக்கு ஏ தான் வேணும், அதை மட்டும் தான் அங்க வச்சுக்கணும். அப்ப பிளஸ் 8/7 வந்துரும். ஏ ஸ்கொயர் பை 49. நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இங்கேயும் வந்து நமக்கு வந்து கீழே பேஸ் 49 ஆக்குறதுக்காக மேலும் கீழே 7 மல்டி பண்ணினா 49 வந்துரும். அப்போ ஹோல் டிவைட் பை 49. இங்க 169. 8 into 7 எவ்வளவுமா? 56. இந்த 49 கேன்சல் ஆயிடுது. 59 கூட 169 ஆட் பண்ணா 225. ஆட் பண்ணி பாருங்க. 225 தானே வருது. ஓகே, அப்போ ஏயோட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போனா ரூட்டா போகும். 225க்கு ரூட் எடுத்தா 15. 15 பிளஸ் ஆர் மைனஸ் 15. அது பிளஸ் ஆவும் இருக்கலாம், இல்ல மைனஸ் ஆவும் இருக்கலாம். அப்ப ஏயோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 15. அவ்வளவுதான் இந்த சம். 4th சம். இந்த 4, 5, 6 மூணுமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இம்பார்ட்டன்ட் சம். சரியா?
கம்பல்சரிலாம் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அப்ப 4, 5, 6 மூணும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த சம் ஓகேவா பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் உண்டா? ஆமாக்கா. இத முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து கிராஃப் தாமா இருக்கு. கிராஃப் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ 2 பயிற்சி போயிடும். அதை நம்ம விட்டுட்டு என்ன அணிகளுக்கு போயிடலாம். பயிற்சி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் 3.17 பயிற்சி 3.17க்கு போயிருவோம். சரியா? அதோட எடுத்துக்காட்டு சம்ஸ் எல்லாம் பார்க்கணுமா? சரி, ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவுமே கொடுத்துருக்கேன் நானு. அதுக்கு தான் கேட்டேன், நாளைக்கு உங்களுக்கு லீவா என்னன்னு சொல்லிட்டு. உங்களால பார்க்க முடியும், ஆனா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். டைம் இருந்தா நீங்க பார்க்கலாம். நான் குரூப்ல அனுப்பி விடுறேன், டைம் இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே ஓகே. இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? போலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் படிங்கம்மா, கொஸ்டின் படிங்க. If one root of the equation 2y square minus ay plus 64 equals 0 is twice the other, then find the values of a. ஓகே, இதுலயும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல எப்பவும் போலதான் ரூட்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூட் எப்படி இருக்கா, இன்னொரு ரூட் மாதிரி ட்வைஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது ஒரு மூலம் மற்றொன்றை போல 2 மடங்கு அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டா அப்படின்னு நம்மளா எடுத்துக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச 2 ரூட் வந்து ஆல்பா பீட்டா. அதுல ஒண்ணு வந்து இன்னொன்னு மாதிரி 2 டைம்ஸ் இருக்கு, ட்வைஸ் இருக்கு, 2 மடங்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 பீட்டாவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதை எடுத்துக்கிட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ஈக்குவேஷன் சொல்றீங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சொல்லுங்க. 2y square minus ay plus 64 equal to 0. ay plus 64 equal to 0. ஓகே, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட வேல்யூ 2, பி ஓட வேல்யூ சொல்லுங்கம்மா. a மைனஸ் ஏ, சி ஓட வேல்யூ 64, மைனஸ் ஏ தானே பி வேல்யூ. ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபார்முலா சொல்லுங்க. minus b by a. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஏ பை 2 ஓட வேல்யூ, சரி ஏ ஓட வேல்யூ 2, 2 ஆல்பா இன்டு பீட்டா. ஆல்பா இன்டு பீட்டா ஃபார்முலா C by A. சி ஓட வேல்யூ 64 பை ஏ ஓட வேல்யூ 2. கேன்சல் பண்ணா 32. ஓகே, நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆல்பா ஈக்குவல் டு 2 பீட்டாவா? ஒன்னு இன்னொன்னு போல 2 மடங்கு, ஒன்னு இன்னொன்னு போல 2 மடங்கு கொடுத்துருக்காங்கல்ல, twice the other. அப்ப இதை எடுத்து போய் நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆல்பா பீட்டால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ 32 அப்படின்னா ஆல்பாக்கு பதிலா, சரி ஆல்பாக்கு பதிலா 2 பீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போமா? ஆல்பா பிளேஸ்ல 2 பீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். இன்ட்டு பீட்டா இங்க ஒண்ணு இருக்கு, ஈக்குவல் டு 32. அப்போ இந்த 2 இந்த 32 கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம் வரும்? 8, 12, சரி 6, 16. இந்த பி மல்டி பண்ணோம்னா பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. பி ஓட வேல்யூ தான் வேணும். ரூட் எடுத்தா என்னமா? b square. ஆமா, இந்த ஒரு பி இருக்கு, இந்த ஒரு பி இருக்குல்ல, 2bன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா இந்த பி ஒண்ணு இருக்கு. சரி, பீட்டாங்களா? ஓகே ஓகே, நான் ஏதோ வேல்யூ தான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைச்சேன். சரி, ரூட் ஆஃப் 16ஓட வேல்யூ 4, பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பியோட வேல்யூ சாரி பீட்டாவோட வேல்யூ பிளஸ் 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்பாவோட வேல்யூ என்ன இருக்கும்னு செக் பண்ணுவோம். ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32. அதுல
பீட்டாக்கு பதிலா 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 32. அப்ப ஆல்பாவோட வேல்யூ 4 32 கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ்மா 8 டைம்ஸா 32ல 4 கேன்சல் பண்ணா 8. இதுவே பீட்டாவோட வேல்யூ -4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆல்பா இன்ட்டு -4 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஈக்குவல் டு 32. அப்ப ஆல்பாவோட வேல்யூ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -8ன்னு வரும். புரியுதா நான் இங்க என்ன பண்றேன்னு? புரியுதுக்கா. பிளஸ் வந்தா பிளஸ் ஆன்சர், மைனஸ் வந்தா மைனஸ் ஆன்சர், அவ்வளவுதான். சரி, இப்ப ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்துட்டு போய் ஏ இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும் ஏயோட வேல்யூ. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு ஆல்பாக்கு பதிலா +8னும் பீட்டாக்கு பதிலா +4னும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஈக்குவல் டு வேல்யூ என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ a/2. இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன்னு தெரியுதாமா? ஓகே, இந்த ஆல்பா பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற a/2 அப்படியே வச்சிருக்கோம். 8யும் 4யும் ஆட் பண்ணா 12 ஈக்குவல் டு a/2. இதை இங்க ஆப்போசிட்ல கொண்டு போயிட்டோம்னா a ஈக்குவல் டு 24 கண்டுபிடிச்சாச்சு. அதுவே இப்போ இந்த செகண்ட் பார்ட் ஒன்று எடுத்திருக்கோம்ல, ஆல்பாவோட வேல்யூ -8, பீட்டாவோட வேல்யூ -4ன்னு அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் இதுல. அப்போ இது வந்து -12 ஈக்குவல் டு a/2. இது ஆப்போசிட்ல மல்டி பண்ணீங்கன்னா -24 ஈக்குவல் டு a. அப்போ ஏயோட வேல்யூ எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு? +or-24. பிளஸ்ஸாவும் இருக்கலாம் இல்ல மைனஸாவும் இருக்கலாம். 24. அவ்வளவுதான். இது பிளஸ்ல வந்திருக்கு, இது மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப +or-24. அவ்வளவுதான் இந்த சம். ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க, இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க பாப்போம். மத்தவங்களுக்கு ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, சரண்யாக்கு தான்ல எல்லாம் புரியுதா? பிருந்தா ஓகே சொல்லிட்டாங்க. டான்ல யார் யாருமா இருக்கீங்க? துர்காவதி மட்டும் தான் இருக்கீங்களா? If one root of the equation 3x square plus kx plus 81 equals 0, having real roots, is the square of the other than k. Find k. இதுல ரூட்ஸோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி அதர். அதாவது 2 ரூட்ஸ் இருக்கும் ஆல்பா பீட்டா. அதுல ஒரு வேல்யூ எப்படி இருக்கா? ஸ்கொயர் ஆஃப் தி அதர். அங்க வந்து ட்வைஸ்ன்னு கொடுத்திருந்தாங்க, அப்படின்னா 2 பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மூலம் மற்றொன்றின் மூலத்தின் வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஸ்கொயர். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்னு எடுத்து அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். கொஸ்டின் சொல்லுங்கம்மா, ஈக்குவேஷன் சொல்லுங்க. புரியுதுல அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. 3x square plus kx plus 81 equal to 0. ஓகே, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க. -b/a. -b ஓட வேல்யூ k/a ஓட வேல்யூ 3. ஆல்பா இன்ட்டு பீட்டானா c/a. c ஓட வேல்யூ 81/a ஓட வேல்யூ 3. கேன்சல் பண்ணா 27. புரியுதுல? டைரக்டாவே நான் போட்டுக்கிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கோ. அங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். இதை நம்ம 3ன்னு வச்சுப்போம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் தேர்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்.
அப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க. ஆல்பாக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த பீட்டா ஸ்கொயர்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டு 27. இதையும் மல்டி பண்ணோம்னா பீட்டா கியூப் ஈக்குவல் டு 27. கியூப் தான் பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப பீட்டாவோட வேல்யூ ரூட் எடுத்தீங்கன்னா கியூப் ரூட் எடுத்து பாத்தீங்கன்னா 3. அவ்வளவுதான். அப்ப பீட்டாவோட வேல்யூ 3 கிடைச்சிருச்சு. ஓகே, இதை எடுத்துட்டு போய் இதே ஈக்குவேஷன்ல திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்பா கிடைச்சிரும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர். பீட்டாவை ஸ்கொயர் பண்ணுவோமா, அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9. அதுதான் ஆல்பா. இப்ப ஆல்பா பீட்டாவும் கிடைச்சிருச்சு. அதை எடுத்து போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணா கே கிடைச்சிரும். ஆல்பாக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்ப எப்படி எழுதலாம், ஆல்பாக்கு பதிலா 9, பீட்டாக்கு பதிலா 3 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இது ஆட் பண்ணா 12 ஈக்குவல் டு மைனஸ் பை 3. 3யோட 12 மல்டி பண்ணீங்கன்னா 36 ஈக்குவல் டு மைனஸ் கே. கேயோட வேல்யூ வேணும்னா மைனஸ் 36. அவ்வளவுதான், கே கிடைச்சிருச்சு. இது 5 மார்க் இம்பார்ட்டன்ட். இதுல யாருக்காவது அவ்வளவுதான். ஆனா கான்செப்ட புரிஞ்சு போடணும், அவ்வளவுதான். எத்தனை சம் கொடுத்தாலும் உங்களால போட முடியும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். சிம்பிளா நீங்களே போட்டுடலாம். ஓகே சரிம்மா. இதோட இந்த பயிற்சி முடியுது. இப்போ இது ஈஸியா இருக்கா யாழினி? கேட்டு அணிகள் தான். ஓகே ஓகே, அணிகள்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லையாக்கா? இப்ப இல்லம்மா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ, பாய், குட் நைட். Thank you, Ka. பை பைம்மா. Thank you, Ka. Bye, Ka. Good night, Ka.